பொன்னாடை, பூங்கொத்து, பட்டாசுகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் பிளாஸ்டிக் தோரண கொடிகளை தவிர்த்திடுமாறு கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கழக தொண்டர்களுக்கு அன்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாம் மக்களோடு நிற்கிறோம், மக்கள் நம்மோடு நிற்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்கான பொன்னான வாய்ப்பு இந்த தேர்தல் எனவும், நம்மை எப்படியாவது வீழ்த்திட வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். உங்களின் அன்பான முகங்களை தரிசிப்பதற்காகவும், மக்களை சந்தித்து நம்முடைய வரலாற்று வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காகவும் மீண்டும் ஒருமுறை புறப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள திரு டிடிவி தினகரன், பிரச்சார பயணத்தின் போது பட்டாசு வெடிப்பது, பொன்னாடைகள், பூங்கொத்துகள், புகைப்படம் எடுப்பதில் பொன்னை விட மேலான நம்முடைய நேரத்தை நாமே விரயமாக்கிடக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். ஆத்மார்த்தமான அன்பையும் இயக்கத்தின் மீதும் தன் மீதும் கொண்டிருக்கும் அளப்பரிய பற்றினையும் நன்கு அறிவேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் பிரச்சார பயணத்தில் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் பிளாஸ்டிக் தோரண கொடிகளை முற்றிலுமாக தவிர்த்திடுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது எனவும், இயல்பு வாழ்க்கைக்கு நம்மால் எந்த தொல்லையும் ஏற்படக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், பட்டாசுகள், வாகனங்கள் போன்றவற்றை நம்முடைய வேட்பாளர்களின் செலவு கணக்கில் சேர்த்து விடுவார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்களின் ஆசை முகங்களும் அதில் குடிக்கொண்டிருக்கும் தூய அன்பும் அப்பழுக்கில்லாத வாழ்த்துக்கள் மட்டுமே போதும். நம் கவனத்தை சிதறவிட்டு எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் இம்மியளவு கூட இடம் கொடுத்துவிடக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். 40 நாடாளுமன்ற தொகுதிகள், 19 சட்டப்பேரவை தொகுதிகள் ஆகியவற்றை மொத்தமாக வென்றெடுப்பதில் மட்டுமே உங்கள் ஒவ்வொருவரின் முழு கவனமும் இருக்க வேண்டும். வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக வீசும் அலையை வாக்குகளாக மாற்ற வேண்டும். நாளைய வரலாறு நிச்சயமாக எழுதப்போகும் அந்த சரித்திர வெற்றியை பெறுவதில் மட்டுமே உங்களின் எண்ணமும் செயலும் இருக்க வேண்டும். வல்லூறுகளைப் போல நம்மை வீழ்த்த துடிக்கும் எதிரிகளும் துரோகிகளுக்கும் மத்தியில் நம்முடைய ஒவ்வொரு மணித்துளியும் அந்த வெற்றிக்கு முக்கியம். உள்ளன்போடும் உரிமையோடும் விடுக்கும் இந்த வேண்டுகோளை புரிந்து கொள்வீர்கள் என நம்புவதாகவும், உலகமே போற்றும் வெற்றியை நமதாக்கிடுவோம். நாம் புரட்சி தலைவி அம்மாவின் பிள்ளைகள் என நாட்டுக்கு உரக்க சொல்லிடுவோம் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.